ஸோ இன்னைக்கு நாம் என்ன லேர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ ஜாவாவோட நெக்ஸ்ட் 2 பார்க்க போகிறோம்ங்களா. ஸோ நீங்கள் ப்ரீவியஸாக எங்கள் வீடியோ ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம் அந்த மாதிரி ஓகேங்களா. ஸோ ஒரு குயிக் வாக் த்ரூ ஒரு ரிவ்யூ போயிடுவோம் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்ற மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு ஜாவா பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்ஸ். ஸோ ஜாவானா என்ன சம்திங் ஓகேங்களா சொன்ன மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பற்றி பார்த்துருப்போம். ஸோ எப்படி பிரிண்ட் பண்ணுது, ஸோ எடுத்தவொடனே ஏன் எல்லாத்துலையும் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். அண்ட் தென் சின்டாக்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். ஸோ சின்டாக்ஸ் எரர் எப்போ வரும், சின்டாக்ஸ் எரர்னா என்ன, அதுக்கப்புறம் அதர் தென் தட் சின்டாக்ஸ் தவிர நிறைய எரர்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஒரு சின்னதாக ஒரே ஒரு டாபிக் மட்டும் பார்த்துருக்கோம் ஓகேங்களா. ஸோ சின்டாக்ஸ் பற்றி நம்ம ஏன் அவ்வளோ ரொம்ப கவர் பண்ணல அப்படின்னா ஸோ போக 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 நம்ம நிறைய ப்ரோக்ராம் ஒர்க் பண்ண போகிறோம். அண்ட் தென் நம்ம நிறைய சின்டாக்ஸ் எரர் பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ நான் கோட் பண்ணும்போது என்ன ஏரியாவே மிஸ்டேக் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா இங்கே நிறைய கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. ஸோ அதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த பேசிக்ஸ்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங் எல்லாமே நான் சொல்லித்தரப்பேன். எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும், எப்படி கொஸ்டின் ஸ்டடி பண்ணி அதை எப்படி புரிஞ்சுக்கணும், ஸோ இந்த மாதிரி எல்லாமே சொல்லித்தரப்போம் ஓகேங்களா. ஸோ நீங்கள் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இத்த சப்ஸ்கிரைப் பட்டன். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு கண்டென்ட்ஸ் எல்லாமே சூப்பராக போட நான் ட்ரை பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ ஐ வில் டூ மை லெவல் பெஸ்ட். ஸோ இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு என்ன ப்ரோ பார்க்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா ஸோ இந்த டாபிக் நான் ஸ்கிப் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எப்படின்னு பார்த்துட்டோம் ஓகேங்களா. ஸோ ஜாவாவில் அவுட்புட் எப்படி கொண்டு வரணும் அண்ட் தென் பிரிண்ட்டு ஓகேங்களா. ஸோ ஒரு 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 ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ணுறது நம்ம பார்த்துருப்போம். ஸோ இது எப்படி ப்ரோ நீங்கள் ஸ்ட்ரிங்கு அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா டபுள் கோட்ஸ்குள்ளே, ஸோ டபுள் கோட்ஸ்குள்ளே என்ன இருந்தாலும் அது ஸ்ட்ரிங் தான் ஓகேங்களா. ஸோ இட் வில் கன்சிடர் அஸ் ஸ்ட்ரிங் ஓகேங்களா. ஸோ என்ன ப்ரோ ஸ்ட்ரிங்குன்றீங்க, அண்ட் தென் இந்த மாதிரி என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இங்கே ரைட் பண்ணுறேன். ஸோ ஸ்ட்ரிங்கு, அதுக்கப்புறம் இன்ட்டு, அதுக்கப்புறம் கேரு, அதுக்கப்புறம் ஃப்ளோட்டு, அதுக்கப்புறம் டபுளு. ஸோ இது என்ன ப்ரோ நீங்கள் பாட்டு சொல்லியே போகிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ இது என்ன அப்படின்னா டேட்டா டைப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே டேட்டா டைப்ஸ். ஸோ இதை பற்றி நம்ம இன்டெப்த்தாக பார்ப்போம். இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா டேட்டா டைப்ஸ்லாம் என்ன. ஸோ இதில் என்னென்ன டேட்டா டைப்ஸ்லாம் இருக்குது, அண்ட் தென் இது நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும். ஸோ ஸ்ட்ரிங்னா நான் எப்படி ஸ்ட்ரிங்கு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஸோ இன்டீஜர் தான் நான் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, கேரக்டர்னா எப்படி இருக்கும், ஃப்ளோட்டோட வேல்யூ எப்படி வரும். ஸோ இது எல்லாமே இன்டெப்த்தாக பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு இந்த பேரில் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ இது உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ இப்போதைக்கு ஸ்ட்ரிங்னா டபுள் கோட்ஸ்குள்ளே இருக்கணும். ஸோ வித்தின் டபுள் கோட்ஸ் கன்சிடர், அதுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே கன்சிடர் பண்ணி ஸ்ட்ரிங்காக கன்சிடர் பண்ணிக்கோ ஓகேங்களா. அப்படி இல்லைன்னா இன்டீஜர்னா என்னது, நம்பர்ஸ் ஓகேங்களா. ஸோ நம்பர்ஸ் பற்றி உங்களுக்கு சொல்லணும் அவசியம் இல்லை. 1 2 3 4 சம்திங் ஓகேங்களா. 1 2 3 4 ஓகே தான் நம்பர்ஸ். ஸோ கேரக்டர்னா நத்திங் பட், ஸோ ஏபிசிடி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஓகேங்களா. ஸோ சிங்கிள் லெட்டர், ஸோ ஏ பி சி தனித்தனியாக இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் கேரக்டர்ஸ். ஒரு கேரக்டருமே ஈச் பார்த்தீங்களா. ஸோ இது ஒரு கேரக்டர், இது ஒரு கேரக்டர், இது ஒரு கேரக்டர். ஸோ இதுதான் கேர் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஃப்ளோட்னா இட்ஸ் நத்திங் பட், ஸோ உங்களுக்கு மேக்ஸ் தெரிந்தாலே கோடிங் ரொம்ப ஈஸி தாங்க. ஸோ மேக்ஸ் இருக்கிற எல்லா கான்செப்ட்ஸுமே தான் கோடிங்லேயே இருக்க போகுது. என்ன அது ஒரு மாதிரி ஃபார்முலா வச்சுலாம் போடுவோம். இதுலேயும் ஃபார்முலாஸ் இருக்குது, ஆனால் நீங்கள் அது ஈஸியாக தான் புரிஞ்சுக்கும். ஸோ மேக்ஸ் மாதிரி கஷ்டமாக இல்லை. ஸோ அது மேக்ஸ் கொஞ்சம் ஈஸினே சொல்லலாம். ஸோ ஃப்ளோட்னா நத்திங் பட் டெசிமலில் வரும் ஓகேங்களா. ஸோ ஃப்ளோட் வேல்யூன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ 12.6 இல்லை 0.5 இந்த மாதிரி. ஸோ இது எல்லாமே டாட் இருக்கிற எல்லாமே ஃப்ளோட் வேல்யூஸ் ஓகேங்களா. ஸோ டபுள் அப்படின்னா என்னன்னா இதுக்கு அப்படியே ரொம்ப அதிகமாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ டபுள்னா அப்படியே டபுள், அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளோட்டோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ இது மாதிரிலாம் நம்ம கற்றுப்போம். ஸோ இதுக்கப்புறம் வர வீடியோஸ்ல எல்லாமே இதெல்லாம் என்னென்ன இன்டெப்த்தாக பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், இது எப்படி பண்ணுறது, இது எப்படி படிக்கிறது, ஸோ எல்லாமே பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ இன்னைக்கான டாபிக் போயிடுவோம் ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு இந்த நம்ம டெய்லி 2 இது பார்ப்போம். ஸோ இன்னைக்கு இந்த அவுட்புட்டையும் கமெண்ட்ஸையும் மட்டும் பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ இன்டெப்த்தாக பார்ப்போம் ரெண்டுத்தையும். ஸோ அந்த அவுட்புட்டில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, எது வேணால் நம்ம அவுட்புட்டாக பிரிண்ட் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ அது அவுட்புட் வரணும், இல்லை பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு எல்லாருக்குமே ஃபெமிலியராக தெரியும் ஓகேங்களா. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இங்கே இருக்குது பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கான எக்ஸாம்பிள், அலோ வேர்ல்டு, சப்ஸ்கிரைபு, ஆட் வித் ரோயிட் ஓகேங்களா. ஸோ எல்லா முறையும் இதே எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கே போர் அடிக்கும். ஸோ என்ன பண்ணுறேன், நான் கண்டென்ட்டை மாற்றுறேன் ஓகேங்களா. ஸோ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் அண்ட் தென்
ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் 2 அப்படின்னு கொடுக்குறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் இதை பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு என்ன அவுட்புட் வரும் 2 வரும் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து கோட்ஸ் இல்லாமல் பிரிண்ட் பண்ணால் எனக்கு என்ன எரர் வரும்? ஸோ எனக்கு எந்த எரரும் வரல ஓகேங்களா. ஸோ ஏன்னா வந்து இட் இஸ் இன்டீஜர் ஓகேங்களா. ஸோ இதுவே நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து கோட்ஸ் இல்லாமல் பிரிண்ட் பண்ணுறேன். ஹலோ கைஸ். ஸோ பார்த்தீங்களா இப்போ நான் ரைட் பண்ணும்போது எனக்கு எரர் வருது பார்த்தீங்களா. இப்போ எனக்கு என்ன எரர் வருது பார்த்துக்கோங்க. சின்டாக்ஸ் எரர் ஆன் டோக்கன் கைஸ் டெலிட் திஸ் டோக்கன். ஒன்று டெலிட் பண்ணு, அப்படி இல்லைன்னா இதுக்கேற்ற மாதிரி நீ வந்து அதை மாற்று அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸப்ஷன் உங்களுக்கு தெரியும். ஸோ நான் வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு வந்து பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு அவுட்புட் கொண்டு வரீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு எரர் சால்விங் டீபக்கிங் நாலேஜுமே அதிகமாக தேவை. ஒரு எரரை பார்த்த உடனே இந்த எரர் இதனால தான் வருது அக்கர் ஆகுதுன்றது உங்களுக்கு நல்லா புரியணும். அப்போ தான் நீங்கள் வந்து ஒரு குட் ப்ரோக்ராமராக மாற முடியும் ஓகேங்களா. ஸோ எடுத்த உடனே எல்லாரும் போல நம்ம வந்து கான்செப்டில் உடனே ஆரம்பித்து உடனே ஒரே நாளில் முடிச்சிட மாதிரி 8 hours வீடியோஸ்லாம் போகலாம். ஸோ அப்படி போட்டிங்க அப்படின்னா வந்து நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஸோ உங்களுக்கே வந்து ஒரு மாதிரி ஆகிடும். அதனால தான் நம்ம வந்து ஒரு கான்செப்டுமே கிளியராக சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இப்போ எக்ஸப்ஷன் இன் த்ரெட் மெயின் ஓகேங்களா. ஸோ இந்த மெயின் ஃபங்க்ஷனில் ஒரு எக்ஸப்ஷன் வந்திருக்கு. என்னன்னா java.lang.error unresolved compilation problems அப்படின்னு வந்திருக்கு. ஸோ allow cannot be resolved to a variable ஓகேவா. ஸோ இது வேரியபிளும் இல்லை. அப்போ ஸோ இந்த கைஸ்ன்றது வந்து இது ஒரு டோக்கனும் கிடையாது. ஸோ delete this token. ஸோ இந்த மாதிரி வந்துருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் கோட்ஸுக்குள்ளே கொடுக்குறேன். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ கோட்ஸுக்குள்ளே கொடுத்தா எனக்கு எரர் வராது. ஸோ ஏன்னா வந்து இது ஒரு ஸ்ட்ரிங்கு ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம இந்த மாதிரி லெட்டர்ஸு எல்லாம் கம்பைன் பண்ணி பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து வி கேன் யூஸ் டபுள் கோட்ஸ். ஸோ இதுலேயே வந்து சிங்கிள் கோட்ஸில் கொடுத்தா என்ன வருது நீங்களே பாருங்கள் அவுட்புட்டில். ஸோ சிங்கிள் கோட்ஸில் கொடுத்தா என்ன வருது? ஸோ இப்போ என்ன எரர் வருது? இன்வேலிட் கேரக்டர் கான்ஸ்டன்ட். ஆனால் பைத்தானில் நீங்கள் ஸ்ட்ரிங் வந்து சிங்கிள் கோட்ஸ்லையும் கொடுக்கலாம், டபுள் கோட்ஸ்லையும் கொடுக்கலாம், ட்ரிபிள் கோட்ஸ்லையும் கொடுக்கலாம். ஆனால் ஜாவாவில் ஸ்ட்ரிங்கை வந்து டபுள் கோட்ஸில் மட்டும்தான் கொடுக்க முடியும் ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்களா எரர் போயிடுச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஸ்ட்ரிங் எப்படி டிக்ளேர் பண்ணணும், இனிஷியலைஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஓகேங்களா. ஸோ இனிஷியலைஸ் ஓகேங்களா. ஏன்னா டிக்ளேர்னா ஆல்ரெடி முன்னாடி ஒரு ஸ்ட்ரிங் ஒரு வேரியபிள் டிக்ளேர் இனிஷியலைஸ் பண்ணிட்டு அண்ட் தென் அது அப்புறம் டிக்ளேர் பண்ணுறது. ஸோ நான் வந்து பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன், ஸ்ட்ரிங் நேம் இஸ் ஈக்குவல் டு சம்திங் கொடுக்குறேன் ஓகேங்களா. ரோஹித் அப்படி கொடுக்குறேன். ஸோ நீங்கள் ஸ்ட்ரிங் நேம்னு கொடுத்தாலும் நீங்கள் கோட்ஸ் கொடுக்கணும் ஓகேங்களா. ஸோ இந்த நேம்ன்ற வேரியபிள் வந்து ஸ்ட்ரிங்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ என்ன பண்ணுறேன், இட் வில் பிரிண்ட் நேம் ஓகேங்களா. ஸோ நேம்ன்ற வேரியபிள் என்ன இருக்குது, ரோஹித்னு இருக்குது. ஸோ இதை வந்து இப்போ பிரிண்ட் பண்ணும். இப்போ பாருங்களேன், ஸோ இப்போ ரோஹித்னு பிரிண்ட் பண்ணுதா. ஸோ இப்படி தான் வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் இதெல்லாம் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் வந்து இதுக்கப்புறம் வரும். ஸோ நான் உங்களுக்கு முன்னாடி எதுக்காக சொல்லிட்டேன், ஸ்ட்ரிங்ன்றதுக்காக நம்ம சொல்லியிருந்தோம் ஓகேங்களா. ஸோ ஸ்ட்ரிங்ன்றது எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ இப்போதைக்கு நம்மளுக்கு இதெல்லாம் தேவையில்லை ஓகேங்களா. ஸோ நம்ம பேசிக்காக தான் லேர்ன் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், லெட் வி கிவ் ட்ரிபிள் கோட்ஸில் கொடுத்து பார்ப்போம். ஸோ ட்ரிபிள் கோட்ஸில் கொடுத்தா என்ன எரர் வருது அப்படின்னு பார்ப்போம். ஓகே, சின்டாக்ஸ் எரர். அப்போ ஸ்ட்ரிங்கை நீங்கள் டபுள் கோட்ஸில் மட்டும் தான் கொடுக்க முடியும், சிங்கிள் கோட்ஸ்லையும் கொடுக்க முடியல, ட்ரிபிள் கோட்ஸ்லையும் கொடுக்க முடியல ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்கள் சைடில் என்ன பண்ணால் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ ஸ்ட்ரிங் எப்படியெல்லாம் போடலாம் அப்படின்ற மாதிரி நீங்களே பார்க்கணும் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா வந்து என்னன்னா, பைத்தானில் வந்து நான் டபுள் கோட்ஸ், சிங்கிள் கோட்ஸ், ட்ரிபிள் கோட்ஸ்லையும் கொடுத்தா ஒர்க் ஆச்சு. ஸோ சியில் வந்து அப்படி கொடுத்து பார்த்தா ஒர்க் ஆச்சு. ஆனால் வந்து ஜாவாவில் அப்படி ஒர்க் ஆகலை அப்படின்னா வந்து, ஸோ எவ்ரி ப்ரோக்ராம் ஈச் ப்ரோக்ராம் வந்து டிஃப்ரெண்ட்டாக அவங்க அந்த கம்பைலேஷன் இதெல்லாம் கோட்டில் எழுதிப்பாங்க, சின்டாக்ஸ் சிமெண்டிக்ஸ் எல்லாமே வந்து ஓகேங்களா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து இது படிக்கணும். ஸோ இதுக்கெல்லாம் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு எப்போ தெரியும் அப்படின்னா வந்து நீங்கள் ஒர்க் பண்ண தான் தெரியும் ஓகேங்களா. ஸோ எவ்ரி வீக் வந்து அதை பற்றி லேர்ன் பண்ணுங்க. ஸோ பேசிக்ஸ் ஸ்ட்ராங்காக இருங்க எப்பயுமே வந்து. ஸோ பேசிக் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் வந்து உங்களால் வந்து ஒரு லாஜிக் ரைட் பண்ண முடியும், இல்லைன்னா வந்து ஒரு கோட் டெவலப் பண்ண முடியும் அந்த மாதிரி ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்னா இதுக்குள்ளே கருத்து நம்ம போயிடும். ஸோ வி லேர்ன் ஃப்ரம் த ப்ரீவியஸ் சாப்டர் தட் யூ கேன் யூஸ் println மெத்தட் டு அவுட்புட் வேல்யூஸ் த பிரிண்ட் டெக்ஸ்ட் இன் ஜாவா ஓகேங்களா. ஸோ println என்ன பண்ணும், இதுக்கப்புறம் கொடுக்குற பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை அடுத்த லைனில் பிரிண்ட் பண்ணும் ஓகேங்களா.
அதுதான் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இதை ரன் பண்ணி பார்த்தா அப்படின்னா வந்து ஹலோ வேர்ல்டு ஒரு லைனில் பிரிண்ட் ஆகும், ஐ ஆம் லேர்னிங் ஜாவா ஒரு லைனில் பிரிண்ட் ஆகும், இட் இஸ் ஆசம். ஸோ இது 3 லைனில் பிரிண்ட் ஆகும். பார்க்குறீங்களா? ஸோ நான் உங்களுக்கு அவுட்புட் ஷோ பண்ணுறேன் எப்படி வருதுன்னு. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்களா ஒன்று ஒரு லைனில் பிரிண்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், இங்கே பாருங்கள் டபுள் கோட்ஸ். வென் யூ ஆர் ஒர்க்கிங் வித் டெக்ஸ்ட் it must be wrapped inside double quotation marks. If you forgot the double quotes and error occurs. நம்ம லைவாக பண்ணி பார்த்துருப்போம் இதை வந்து. ஸோ டபுள் கோட்ஸ்க்குள்ளே கொடுத்தா எப்படி வருது, இது கொடுக்காம போனால் எப்படி எரர் வருது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கணும். டவுட்ஸ் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க, இது வந்து ஒரு செட் ஆஃப் அப்ராக்சிமேஷன் தான். ஸோ அவங்க வந்து ஒரு ஓட்டிங் எடுத்திருப்பாங்க. ஸோ என்ன மாதிரி எரர்ஸ்லாம் வரும் அந்த மாதிரி வந்து. ஸோ இவங்க கொடுத்துக்கிறது என்னமோ ஒரு சிங்கிள் எரர் தான். நீங்கள் என்ன பண்ணால் நிறைய எரர் வர மாதிரி ட்ரை பண்ணுறோம் கோடிங்க. ஸோ இது இப்படி இங்கே டபுள் கோட்ஸ் கொடுத்து இங்கே சிங்கிள் கோட்ஸ் கொடுத்து பார்க்கணும், இல்லை இங்கே ட்ரிபிள் கோட்ஸ் கொடுத்துட்டு இங்கே டபுள் கோட்ஸ் கொடுத்து பார்க்கணும். ஸோ ஆஸ் எத்திக்கல் ஹேக்கராக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா வந்து டிஃப்ரெண்ட் ட்ரை பண்ணணும். ஓகேங்களா? ஒரு மெத்தடாலஜி ஒர்க் ஆகுதுன்னா இன்னொரு மெத்தடாலஜி. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகாமல் போச்சு, இது நான் வந்து ஏதாவது அப்பஸ் கேட்டு பண்ணி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்கும்போது எனக்கு நிறைய ஏரர்ஸ் வரும். ஸோ அப்படி டிஃப்ரெண்ட்டாக ஏரர்ஸ் வரும்போது இப்போ உங்களுக்கே தெரியும் டீபக்கிங் பண்ணும்போது, ஸோ இந்த கோடிங்கில் இதுதான் மிஸ் ஆயிருக்கு, அப்போ தான் இந்த எரர் வருது அப்படின்ற அளவுக்கு நீங்களே இப்போ ரிலேட் எடுக்கணுங்களா? ஸோ அதுக்காக தான் பேசிக்ஸ் நல்லா ஸ்ட்ராங் ஆகிக்கோங்க. உங்களுக்கு டவுட்டே இருக்கக்கூடாது இந்த கோடிங் பார்த்து. ஸோ இதுக்கு என்ன அவுட்புட் வருது அப்படின்னு உங்களுக்கு யாருன்னா கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் பார்த்த உடனே சொல்லணும். ஸோ இட் வில் ரிட்டன் அன் எரர். ஓகேங்களா? ஸோ என்ன எரர் வருது அப்படின்றத பற்றி சொன்னீங்கன்னா இன்னும் சூப்பர். ஓகேங்களா? ஸோ இது என்ன மாதிரி எரர் வரும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் இந்த ஹலோ வேர்ல்டுக்கு வந்து இது தூக்கிடுறேன். ஓகே. ஸோ இப்போ மற்றதெல்லாம் கமெண்ட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி வந்து பண்டிலாக கமெண்ட் பண்ணும். ஸோ குரூப் ஆஃப் சென்டென்ஸை இது பண்ணிட்டு செலக்ட் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுறது எப்படின்னா கண்ட்ரோல்/ கொடுத்தீங்கன்னா கமெண்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஷார்ட் கட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்ட்ரோல்/ கொடுத்தீங்கன்னா கமெண்ட் ஆகிடும். இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன எரர்னு வருதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுது, ஓகே, சின்டாக்ஸ் எரர் ஆன் டோக்கன் மிஸ்பிளேஸ்டு கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அதுக்கப்புறம் வேரியபிள் டிக்ளரேட்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அதுக்கப்புறம் லோக்கல் வேரியபிள் டிக்ளரேஷன் அண்ட் தென் இன்சர்ட். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஓகேங்களா, இந்த மாதிரி சம் எரர்ஸ் வருது. இப்போ என்ன பண்ணுறேன், ஸோ இப்படி கொடுத்தா என்ன வருதுன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்களா, இப்போ வந்து ஸ்ட்ரிங் லெட்டர் இஸ் நாட் ப்ராப்பர்லி க்ளோஸ்டு பை த டபுள் கோட்ஸ். ஸோ இப்போ இது பார்த்தோன்னே நம்மளுக்கு புரிஞ்சிச்சு, அதே சொல்லுது க்ளோஸ் டபுள் கோட்ஸ் நீங்கள் கரெக்டாக க்ளோஸ் பண்ணுன்னு சொல்லுது. இந்த மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ இப்போ இட் வில் கிவ் அவுட்புட் ஹலோ வேர்ல்டு அப்படின்னு வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி தான். ஸோ முன்ன வந்து ஃபஸ்ட்டு பார்த்தது ஓரளவுக்கு புரியல, ஆனால் செகண்ட் பார்த்தது நல்லாவே புரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் கலர் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஒயிட், இந்த கர்லி பேஸ் ஒயிட்டு, அதுக்கப்புறம் இந்த கலர், அந்த கலர் கோடிங். ஸோ இது எல்லாமே நல்லா இருக்குது இந்த எக்லிப்ஸில் வந்து. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணி பார்க்கணும். ஸோ ஒரு ப்ரோக்ராமே. அதுக்கப்புறம் பிரிண்ட் மெத்தட். ஸோ பிரிண்ட் மெத்தட்குள்ளே என்ன கொடுத்தாலும் பிரிண்ட் பண்ண போகுது. ஸோ இதுதான் வந்து இது பெருசாக பேச விரும்பல. ஸோ நம்ம நெக்ஸ்ட் போயிடுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நல்லா புரிஞ்சிருக்கோம். நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, நான் எப்படி பண்ணணும் எப்படி படிக்கணும் அப்படின்னு தான் சொல்கிறேன். ஸோ நான் ஃபுல்லாக கற்றுக் கொடுக்க வரல, உங்களுக்கான அந்த ஒரு எபிலிட்டியை கொடுக்க வந்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் ப்ரோக்ராமிங் கற்றுக்கணும், இது கஷ்டம் திங்க் பண்ணாதீங்க. ஸோ எவ்ரி திங் இஸ் ஈஸி. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், பிரிண்ட் நம்பர்ஸ். ஓகே, பிரிண்ட் டெக்ஸ்ட், பிரிண்ட் நம்பர்ஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம ஆல்ரெடி நம்பரும் பிரிண்ட் பண்ணி காட்டியிருப்போம். ஸோ நம்பர் கொடுத்தா எப்படி வருது அந்த மாதிரி வந்து. ஓகேங்களா? ஸோ வித்தின் கோட்ஸில் கொடுத்தாலையும் இட் வில் பிரிண்ட் 3, கோட்ஸ் இல்லாமல் கொடுத்தாலும் இட் வில் பிரிண்ட் 3. ஓகேங்களா? அண்ட் தென் 3+3. ஸோ ஓகே, மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. ஸோ இது எப்படி நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ என்ன அவுட்புட் வரும்னு நீங்களே கெஸ் பண்ணிட்டுப்பீங்க. உங்கள் கெஸ்ஸிங் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போமா? ஓகே. ஸோ 3+3 = 6. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இதில் வந்து சின்னதாக ஒரு வேலை பண்ணலாம். ஸோ இந்த 3யை மட்டும் நான் ப்ராக்கெட்டில் கொடுத்தா என்ன வரும் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், 3+3ன்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ என்ன ஆகும், ஸோ சேம் அவுட்புட் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், மறுபடியும் இந்த 3க்கும் ஒரு ப்ராக்கெட் போடுறேன். ஸோ இப்போ என்ன அவுட்புட் வரும், ஸோ சேம் 6 தான். ஸோ நான் 3+3ன்னு கொடுத்தாலையும் சேமாக தான் வருது, 3 ப்ராக்கெட்டில் கொடுத்தாலையும் சேமாக தான் வருது, இப்போ ரெண்டுத்துக்கும் ப்ராக்கெட் கொடுத்தாலையும் சேமாக தான் வருது. ஓகேங்களா? ஸோ இப்போ இப்படி கொடுத்து பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ 2 ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணிட்டேன், இப்போ டபுள் ப்ராக்கெட்டாக கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்பயும் 6 தான் வருது எனக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இன்னொரு ப்ராக்கெட்டும் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இங்கேயும் இன்னொரு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன அவுட்புட் வரும்,
6 ஓகேங்களா. ஸோ எப்பவுமே கொஸ்டினுக்கு அப்படியே போட்டு ஒர்க் பண்ணாமல் இந்த மாதிரி சம் ஸ்டெப்ஸ் பண்ணணும் ஓகேங்களா. எப்படி அவுட்புட் கொடுக்குது, என்ன மாதிரி மாறுது அப்படின்ற மாதிரி ஓகேங்களா. ஸோ இப்போ இதை ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து வேற என்ன உங்களுக்கு சொல்லி தரலாம். ஓகே, ஸோ இதுலேயே நீங்கள் வந்து ஸ்ட்ரிங்கை ஆட் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ இது எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னா வந்து 3+, ஸோ இந்த ப்ளஸ் பக்கம் ஒரு கோட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஸோ 3, ஸோ இங்கே வேணாம் ஓகேங்களா. ஸோ 3+3 இங்கே ஒரு ப்ளஸ் ஆட் பண்ணிவிட்டு த அடிஷன் இஸ் ஓகேங்களா. ஸோ த அடிஷன் இஸ் அப்படின்னு போட்டு ஸோ இப்போ என்ன வரும் நம்மளுக்கு 6ன்னு வரும். ஸோ 6 த அடிஷன் இஸ் அப்படின்னு வரும். ஸோ இப்படி வேணாம், இது முதல்ல கொடுத்துருவோம், அப்போதான் வந்து முதல்ல வரும் ஓகேங்களா. ஸோ உங்களை நானே குழப்பறேன்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து இது பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் எப்படின்னு. ஸோ இது இங்கே கொடுத்துட்டு இங்கே ப்ளஸ் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. ஸோ ப்ளஸ்னால் வந்து ஒன்றும் இல்லை, இதையும் இதையும் கன்காட்டினேஷன் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள் இப்போ என்ன வருதுன்னு பாருங்கள் அவுட்புட்டு. த அடிஷன் இஸ் 3 3 வருதா. ஸோ ஏன் வந்து 6ன்னு வரல, பிகாஸ் ஆஃப் ப்ராக்கெட்ஸ். ஸோ ப்ராக்கெட்டோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ பாருங்கள் இப்போ ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இங்கே ஒரு ப்ராக்கெட்டை போட்டு க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ எனக்கு என்ன அவுட் வரும் நீங்களே சொல்லுங்கள். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இன்னொரு ப்ராக்கெட் இங்கே போடணும். ஏன்னா வந்து ஆல்ரெடி ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணியிருக்கேன், இங்கே க்ளோஸ் பண்ண ஓகேங்களா. ஸோ இப்போ எனக்கு என்ன அவுட் வரும் நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இப்போ நான் கொடுக்கும்போது 6ன்னு வருது. அப்போ உங்களுக்கு டவுட் வந்துருக்கும், ஏன் ப்ரோ முன்னாடி 3+3 தான் கொடுத்தோம், ஏன் நம்மளுக்கு 6 வராமல் 3 வந்துச்சு அப்படின்னா அதுக்கான ஆன்சர் வந்து ப்ராக்கெட்ஸ். ஸோ நீங்கள் ப்ராக்கெட்ஸ் இல்லாமல் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து இது ஒரு ஸ்ட்ரிங்காக கன்சிடர் பண்ணிக்கும். சாரி, இது ஒரு ஸ்ட்ரிங்கு அண்ட் தென் இது அப்படியே ஒரு நம்பராக பிரிண்ட் பண்ணும். ஸோ 3+3 33 அப்படின்னு கொடுத்துரும். ஸோ ரெண்டுமே ஆட் பண்ணிக்கும், கன்கேட்டினேஷன் ஆகிடும் ஓகேங்களா. அதுவே நீங்கள் ப்ராக்கெட்ஸில் கொடுத்தா தான் வந்து இட் வில் சம் ஓகேங்களா. ஸோ இட் வில் சம். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அப்படியே அதை பிரிண்ட் பண்ணிடும் ஓகேங்களா. ஸோ நான் எதுக்கோ வந்து சொல்ல வந்தேன், இந்த சும்மா வந்து அடிஷன் இஸ் அப்படின்னு சொல்ல வந்தேன். இப்போ பார்த்தீங்களா, இப்போ ப்ராக்கெட் கொடுக்காம கொடுக்கும்போது 3 3ன்னு வருது. ஸோ யூஸிங் ப்ராக்கெட்ஸ் அண்ட் தென் க்ளோஸ் பண்ண பார்த்தீங்களா, இங்கே க்ளோஸ் பண்ணாலும் என்ன சொல்லுது, இங்கே ஒரு எரர் சொல்லுது, சின்டாக்ஸ் எரர் அட் இன்செர்ட். ஸோ கம்ப்ளீட் எக்ஸ்பிரஷன். ஸோ இது வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ணுங்க எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லுது. ஸோ ப்ராக்கெட் கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்களா, இப்போ நோ எரர்ஸ். ஸோ இப்போ ரீட் அந்த ப்ரோக்ராம். ஸோ அடிஷன் இஸ் 6 இந்த மாதிரி தான் வந்து ஓகேங்களா. ஸோ அவங்க கொடுத்தது நம்ம 3+3 தான், ஆனால் நம்ம எந்த அளவுக்கு ஆர்எஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ இந்த ஆராய்ச்சி தான் உங்களுக்கு கொண்டு வரும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க இப்படி தான் கொடுத்துருந்தாங்க, 3+3ன்னு கொடுத்துருந்தாங்க ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இந்த வெறும் 3யை போட்டுட்டு ஸோ இந்த 3+ and the other value is +3 ஓகேங்களா. ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன அவுட்புட் வரும், 3+ and other is 3 ஓகேங்களா. ஸோ இது நம்ம அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஸோ 3 and the other is 3 ஓகேங்களா. ஸோ இப்போ ரெண்டுமே வந்து எப்படி எடுத்துக்கிச்சு அப்படின்னா வந்து ஒரு இதாக எடுத்துக்கிச்சு, கன்கேட்டினேஷன் ஆயிடுச்சு மூணுமே வந்து. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இந்த 3யை சென்டரில் கொடுத்துட்டு இதை பின்னாடி கொடுப்போம், என்ன வருதுன்னு பார்ப்போம். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்ப்போமே. ஸோ என்ன தான் வருதுன்னு பார்ப்போமே. ஸோ இதை எடுத்துட்டு இங்கே கொடுக்குறேன். இப்போ நம்மளுக்கு என்ன அவுட் வரும், ஸோ 3+3 6 பார்த்தீங்களா. அப்போ இது ப்ராக்கெட்குள்ளே தான் இருக்குது அண்ட் தென் இப்போ இட் வில் கிவ் 6. ஸோ இப்போ இந்த 3யை வந்து நம்ம எடுத்து இங்கே போட்டோம் அப்படின்னா வந்து இட் வில் கிவ் 3+3 ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு சின்ன உள்ளுக்குள்ளேயே இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி கேட்டு பாருங்க, இந்த மாதிரி கொஸ்டினை கொடுத்துட்டு சரி இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு நீங்கள் கேளுங்களேன், அவங்க எப்படி ஆன்சர் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி ஒன்று கொடுங்க, அதுக்கப்புறம் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்படி கொடுங்க. ஸோ 3+3 ப்ளஸ் இந்த மாதிரி கொடுங்க. ஸோ அவன் எப்படி ஆன்சர் சொல்கிறான் அப்படின்னு பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ இங்கே நீங்கள் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் க்ளோஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன எரர் வருது அப்படின்னா வந்து ஓகே இங்கே ஒரு ப்ளஸ் கொடுக்குமா. ஓகே, இப்படி நம்ம பண்ண முடியாது, ஏன்னா வந்து ஓகே இது க்ளோஸ் பண்ண முடியாது.
ஸோ ப்ளஸ் கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் உங்கள் சைடு ட்ரை பண்ணி பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக. ஸோ நான் வந்து ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன், உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி விட்ருக்கேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணி விட்ருக்கேன், நீங்கள் வந்து பிக்கப் ஆகிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு. ஸோ ஜஸ்ட் 3+3 தான். அந்த 3+3லேயே வந்து ஸ்ட்ரிங்கை யூஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணோம், நம்பர் யூஸ் பண்ணி பண்ணோம். ஸோ 3 முன்னாடி கொடுத்துட்டு அதை பின்னாடி கொடுத்தோம், இந்த மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மல்டிப்ளிகேஷனை பண்ணி மல்டிப்ளிகேஷன் எப்படிலாம் மாறுது அப்படின்ற மாதிரி எனக்கு சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து உங்களுக்கான ஹோம்ஒர்க்கு. நீங்கள் இது பண்ணிவிட்டு என்ன வருதுன்னு சொல்லுங்கள். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ எல்லா லாங்குவேஜ்லையுமே வந்து காமனாக இருக்கிறது இந்த ஒரே ஒரு ஹெட்டிங் தான், கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல சில ஆக்டர்ஸ் எல்லாம், உங்களுக்கு கமெண்ட்ஸ் கொடுக்க முடியாது அப்படின்னு. ஸோ என்ன ப்ரோ இந்த கமெண்ட்ஸு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள். ஸோ பைத்தானில் போனாலையும் கமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இதில் எது சூஸ் பண்ணாலும் எல்லாத்துக்குமே கமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ ஏன் ப்ரோ இந்த கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க, இந்த கமெண்ட்ஸில் உள்ள அப்படின்னு தான் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் இது ப்ரோக்ராம் ரன் ஆகும். ஸோ இது இல்லாமல் ப்ரோக்ராம் ரன் ஆகும், இது இருந்தாலும் ப்ரோக்ராம் ரன் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்புறம் ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறீங்க, இது இருந்தாலும் ஒர்க் ஆகுன்றீங்க, இது இருந்தாலும் ஒர்க் ஆகுன்றீங்க, இது என்னதான் ஒர்க் பார்க்குது அப்படின்னா வந்து இப்போ தான் நோட் பேட் ஓப்பன் பண்ணும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறீங்க, நோட் பேட் எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான இது வந்து என்னன்னா, ஸோ கமெண்ட்ஸ் அப்படின்னா என்னன்னா வந்து இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, இப்போ நான் வந்து ஒரு ப்ரோக்ராமர் வச்சுக்கோங்களேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒரு கோட் எழுதுறேன். ஸோ நான் ஒரு கோட் எழுதுறேன். ஸோ இப்போ என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள். ஓகேங்களா? ஸோ என்னோட ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, என்னோட ஜூனியர், என்னோட மெம்பர்ஸ் இருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு அந்த கோடை பார்த்த உடனே புரியல. ஸோ இப்போ எவ்வளோ பெரிய அவன் எக்ஸ்பர்ட்டாக ஒரு ப்ரோ லெவல் ப்ரோக்ராமராக இருந்தாலுமே வந்து ஒரு கோடிங் பார்த்தோன்னே எனக்கு புரியாது டக்குன்னு. ஸோ இது என்ன எழுதியிருக்காங்க, நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும், நிறைய லூப்ஸ் இருக்கும், நிறைய இது இருக்கும். ஸோ இது ஏன் அப்படி பண்ணியிருக்கான் அப்படின்னு புரியாது. ஸோ அந்த ஒரு இதை சால்வ் பண்ணுறதுக்கு தான் வந்து அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து கமெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸ்டெப் பை ஸ்டெப் கமெண்ட்ஸ் வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து எப்படி என்ன அப்படின்றத கொடுக்குறதா கமெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதில் இந்த கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஸோ 3 இருக்குது. சிங்கிள் லைன் கமெண்ட், டபுள் லைன், மல்டி லைன். ஸோ 2 தான். சிங்கிள் லைன் மல்டி லைன் போனால் முடிஞ்சிச்சு, மல்டி லைனுக்குள்ளே எல்லாமே வந்துடும். அப்போ 2 தான். ஓகேங்களா? ஸோ சிங்கிள் லைன் கமெண்ட்னா ஒரே ஒரு லைனில் முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் மல்டி லைன் கமெண்ட்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ மல்டிபிள் லைன்ஸில் வந்து வி கேன் ஏபிள் டு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அவங்களுக்கு கூட வந்து. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கமெண்ட்ஸை அவங்க எப்படி கொடுத்துருக்காங்க நம்ம படிச்சு பார்ப்போம். ஸோ இப்போ சி வந்துச்சு, நம்ம ஜாவாக்கே போய்க்கும். ஓகேங்களா? ஸோ ஜாவாவில் கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து என்ன ஒர்க்கை பார்க்குது அப்படின்னா வந்து கமெண்ட்ஸ் கேன் பி யூஸ் டு எக்ஸ்பிளைன் ஜாவா கோட். ஓகேங்களா? ஸோ நான் சொன்ன மாதிரி தான் ஜாவா கோட் எக்ஸ்பிளைன் பண்ணுறது கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் டு மேக் இட் மோர் ரீடபிள். ஸோ பார்த்த உடனே ரீட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இட் கேன் ஆல்சோ யூஸ் டு ப்ரிவென்ட் எக்ஸிக்யூஷன் வென் டெஸ்டிங் ஆல்டர்னேட்டிவ் கோட். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பர்பஸ்க்கு எல்லாமே நம்ம கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். இதில் சிங்கிள் லைன் கமெண்ட்ஸ் அப்படின்னா வந்து திஸ் இஸ் அ கமெண்ட். ஸோ ஃபாலோயிங் டபுள் ஸ்லாஷ். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபார்வர்ட் ஸ்லாஷ்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ரிவர்ஸில் இந்த பக்கம் திரும்பி இருந்தால் அது வந்து பேக்வர்ட் ஸ்லாஷ் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ நான் நோட் பேடில் போடுறேன் ஃபார்வர்ட் ஸ்லாஷ். ஓகேங்களா? ஸோ சிங்கிள் லைன் கமெண்ட். ஓகே. ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து ஃபார்வர்ட் ஸ்லாஷ்னா முன்னாடி பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ பேக்வர்ட் ஸ்லாஷ்னா என்ன ப்ரோ அப்படின்னா வந்து இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது ஃபார்வர்ட், இது பேக்வர்ட். பின்னாடி பார்க்குற மாதிரி வந்தால் இது பேக்வர்ட், முன்னாடி பார்க்குற மாதிரி வந்துச்சு அப்படின்னா ஃபார்வர்ட். ஓகேங்களா? ஸோ இது நல்லா புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். ஸோ சிங்கிள் லைன் கமெண்ட் இப்படி தான். இப்படி நீங்கள் கொடுத்துட்டு திஸ் இஸ் கமெண்ட் அப்படி கொடுத்தீங்கன்னா இட் வில், இது எதுவுமே இல்லை, சும்மா பார்த்தோன்னே புரியும், படிக்கிறவங்களுக்கு புரியும். ஓகேங்களா? நாம இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ பாருங்களேன், இப்போ சும்மா ஒரு கோட் ரைட் பண்ணுமே, இன்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணிக்கிறேன், ஒரு வேரியபிள் எக்ஸு, அது என்ன சொல்லிட்டேன், இன்டீஜர்னு சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஸோ இன்டீஜர்னா என்னது, நம்பர்ஸ். ஓகேங்களா? ஸோ இன்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 ஒன்று சொல்லிட்டேன், இன்ட் ஒய் இஸ் ஈக்குவல் டு 10ன்னு சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்படி நான் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், எஸ் கேப்ஸில் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் அண்ட் தென் இப்போ என்ன கொடுக்குறேன், உள்ள எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ என்ன ஆகும், எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஆகும். ஸோ இப்போ அவுட்புட் என்ன வரும், 15 வரும். ஸோ இதுவே நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், வித்தவுட் யூசிங் ப்ராக்கெட்ஸ் அப்படின்னா வந்து 510 அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், எக்ஸ் ப்ளஸ்
ஓகே. ஸோ இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி. ஸோ எக்ஸ் ப்ளஸ் அண்ட் ஸோ இந்த மாதிரி. ஸோ நான் சொல்ல வந்த கான்செப்டே வேறு, லைனே டக்குன்னு மாற்றி விட்டீங்க ஓகேங்களா. ஸோ என்ன பண்ணுறேன், இதுக்கு முன்னாடி டபுள் ஸ்லாஷ் போடுறேன். ஸோ ஃபார்வர்ட் ஸ்லாஷ் போடுறேன் ஓகேங்களா. ஃபார்வர்ட் ஸ்லாஷ்னால் எப்படி இருக்கும், முன்னாடி பார்த்த மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ முன்னாடி பார்த்த மாதிரி இருந்தால் ஃபார்வர்ட் ஸ்லாஷ், பின்னாடி பார்த்த மாதிரி இருந்தால் பேக்வர்ட் ஸ்லாஷ். ஸோ இந்த பேக்வர்ட் ஸ்லாஷ்லாம் எங்கே ப்ரோ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது சில இடத்துல யூஸ் பண்ணால் வந்து சொல்கிறேன் ஓகேங்களா. போக போக சொல்கிறேன், கொஞ்சம் ஸ்லோவாகவே போகும் ஓகேங்களா. ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக போனால் நீங்கள் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக மாறிடுவீங்க. ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்லோவாகவே போகும் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த லைன் பார்த்தீங்களா, முன்ன கலர்ஃபுல்லாக இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா கலர் இல்லாமல் இருக்குது, பழைய கால 90s டிவி மாதிரி இருக்குது. ஸோ பார்த்தீங்களா. ஸோ இப்போ இது எடுத்த உடனே வந்து மறுபடியும் நம்ம கோடு வந்து உயிர் வந்துடுச்சு. இப்போ டேர்ன் ஆன் பண்ணிட்டோம், இப்போ டேர்ன் ஆஃப் பண்ணிட்டோம். இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு கமெண்ட் அப்படின்னா படிச்சுக்கலாம், ஆனால் இது எக்ஸிக்யூட் ஆகாது. இப்போ நான் ரன் பண்ணால் என்ன ஆகும், நம்மளுக்கு எதுவுமே வராது, ஏன்னா நம்ம எதுவுமே அவுட்புட் கேட்கல ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்களா இன்ட் எக்ஸ்ன்னு இருக்குது, த வேல்யூ ஆஃப் லோக்கல் வேரியபிள் நாட் யூஸ்டு. ஸோ நீங்கள் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் அதை யூஸ் பண்ணியிருக்கணும், அப்படி இல்லைன்னா வந்து இந்த ஒரு எரர் வரும் ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு வார்னிங் வரும், நீங்கள் வந்து இதை டிக்ளேர் பண்ணியிருக்கீங்க ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணவே இல்லை அப்படின்ற ஒரு எரர் வந்து உங்களுக்கு வார்னிங் வந்து வரும் ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இப்போ இது எடுத்து விட்டேன் அப்படின்னா வந்து இப்போ இட் வில் கிவ் 15 ஓகேங்களா. ஸோ இது வந்து இது ஈஸி தானே ப்ரோ. ஸோ இது வந்து நம்ம கமெண்ட்ஸ் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில காம்ப்ளெக்ஸான ப்ரோக்ராம்ஸ் கோடிங்ஸ் எல்லாமே வந்து அவங்க கொடுப்பாங்க. ஸோ ஏன்னா மற்ற டீம் மெம்பர்ஸ் அவங்க பார்த்தோன்னே புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா. ஸோ இப்போ இது வந்து கஷ்டமான கோட்னு அசியூம் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறேன், திஸ் இஸ் எ அடிஷன் ப்ரோக்ராம் ஓகேங்களா, அடிஷன் ப்ரோக்ராம் இப்படி கொடுத்துட்டேன். அப்போ வேற யாரும் நம்ம கோட் ரீட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன புரியும், ஓ இது வந்து ஒரு அடிஷன் ப்ரோக்ராம் மாட்டுக்குது, அப்போ இது என்ன பண்ண போகுது, சம் பண்ண போகுது அப்படின்னு அவங்க புரிஞ்சுப்பாங்க ஓகேங்களா. ஸோ இதுக்கு தான் நம்ம வந்து கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து சிங்கிள் லைன் கமெண்ட்ஸ்னால் ஒரே லைனில் டிக்ளேர் பண்ணுறது, இல்லை மல்டிபிள் லைன்ஸில் இருந்தாலும் உங்களுக்கு புரியும் அப்படின்னா வந்து மல்டிபிள் லைன்ஸில் கொடுக்குறது ஓகேங்களா. ஸோ இப்போ இங்கே என்ன கமெண்ட் கொடுக்குறேன், declaring the value of xக்கு வேல்யூ கொடுத்துருக்கோம். இங்க என்ன கொடுப்போம், declaring the value for y இப்படின்னு கொடுக்குறோம் ஓகேங்களா. வேல்யூ ஃபார் x, வேல்யூ ஃபார் y ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப ஈஸியாக கிட்டலாம் கொடுக்கணும் அவசியம் இல்லை. நான் இப்போ உங்களுக்கு கமெண்ட்ஸ்க்கான ஒரு மீனிங் சொல்கிறேன் ஓகேங்களா. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா வந்து அவங்களுக்கு புரியும், உங்களுக்கு டவுட்னு வரமாட்டாங்க அப்படி உங்கள் ஜூனியர்ஸ் வந்து ஓகேங்களா. ஸோ அப்படி வந்து நீங்கள் திங்க் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு கமெண்ட்ஸோட ரைட் பண்ணுறீங்களோ வந்து அந்த அளவுக்கு உங்கள் கோடிங் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆகும், நீங்களுமே வந்து நீங்களுமே இம்ப்ரூவ் ஆகிங்க ஓகேங்களா. ஸோ எப்போ கோடு இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸ் போட்டே எழுதுங்க. ஸோ நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன், இங்கே வந்து அந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறேன், ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன், பிரிண்ட் பண்ணுறேன் எக்ஸையும் ஒய்யும் இந்த மாதிரி ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எழுதி பழகுங்க. கமெண்ட்ஸ் எந்த அளவுக்கு எழுதுறீங்களோ, கோடிங் எந்த அளவுக்கு நீங்கள் இது பண்ணுறீங்களோ, எத்தனை எரர் சால்வ் பண்ணுறீங்களோ, ட்ரிபிள் ஷீட் பண்ணுறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களோட மைண்ட் செட்டோட பவர் வந்து அந்த லெவலில் இருக்கும் ஓகேங்களா. அப்போ தான் உங்களால் வந்து அந்த ரோபோ பண்ணுறவங்க எப்படி சொல்கிறது, டிவியில் பார்க்குற மாதிரி கோட் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே இருக்குது ஓகேங்களா. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், சிங்கிள் லைன் கமெண்ட்ஸும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ மல்டி லைன் கமெண்ட்ஸ் என்னென்னு பார்ப்போம் ஓகேங்களா. ஓகே, ஸோ சிங்கிள் லைன் கமெண்ட்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் மல்டி லைன் கமெண்ட்ஸ். ஓகே, இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஜாவா மல்டி லைன் கமெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து ஃபார்வர்ட் ஸ்லாஷ் ஸ்டார், அதுக்கப்புறம் ஸ்டார் ஃபார்வர்ட் ஸ்லாஷ். ஸோ ஃபார்வர்ட் ஸ்லாஷாக ரெண்டுத்துக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இதை பேக்வேர்டே யூஸ் பண்ணல, இங்கே உங்களுக்கு பார்த்து தெரியும், இதுவும் ஃபார்வர்ட் தான், இதுவும் ஃபார்வர்ட் தான். ஸோ ஸ்டார் மட்டும் தான் மாறி இருக்கு. ஸோ இங்கே வந்து ஸ்டார்ட் ஆகும்போது ஸ்டார் உள்ளே இருக்குது, இங்கே ஃபினிஷ் ஆகும்போது ஸ்டார் வந்து ஸோ ரெண்டு ஒன்று தான், கரெக்டாக தான் இருக்குது ஓகேங்களா. ஸோ நான் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி மல்டி லைன் கமெண்ட்ஸ் தான் இப்படி தான். ஸோ மல்டிபிள் லைன்ஸில் நீங்கள் சொல்கிறது வந்து இருக்குது அப்படின்னா வந்து ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், நான் வந்து மல்டிபிள் லைன்ஸில் எழுத பார்க்குறேன் ஓகேங்களா. ஸோ ஒரு முறையும் நான் இப்படி கொடுத்துட்டு திஸ் இஸ் எக்ஸ் அண்ட் ஒய் அண்ட் ஃபார்வர்ட் பை z. ஸோ அப்படின்னு நான் கொடுக்க முடியாது இல்லை, ஒரு முறையும் நான் வந்து டபுள் ஸ்லாஷ் கொடுத்து போனால் பெருசாக ஒரு முறையும் டபுள் ஸ்லாஷ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுவே இந்த ஒர்க்கை நம்ம ஈஸியாக பண்ணணும் அப்படின்னா வந்து ஃபார்வர்ட் ஸ்லாஷ் ஃபார்வர்ட் பை ஸ்டார் இதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டார் ஃபார்வர்ட் ஸ்லாஷ். ஸோ ஒரு கண்ணு மாதிரி நான் வச்சுக்கோங்க பார்த்தீங்களா. ஸோ ரெண்டு கண்ணு சைடில் ஒரு பார் இந்த மாதிரி நான் வச்சுக்கோங்க. ஸோ இப்படி தான் வந்து மல்டி லைன் கமெண்ட் கொடுக்குறோம். ஸோ இப்போ இதுக்குள்ள நீங்கள் என்ன ரைட் பண்ணிக்கலாம், இங்கே பாருங்கள், திஸ் இஸ் ஆட் ப்ரோக்ராம் அப்படி என்டர் கொடுத்துட்டு அப்படி திஸ் இஸ் எக்ஸ் அண்ட் ஒய்
அண்ட் இட் வில் பிரிண்ட் த வேல்யூ. ஸோ இந்த மாதிரி. ஸோ பார்த்தீங்களா, இப்போ நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது, ஃபாஸ்ட்டாக இருக்குது இந்த மாதிரி. ஸோ இதுக்காக தான் மல்டி லைன் கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ சிங்கிள் லைன் கமெண்டோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன, ஒரு முறையும் நம்ம கொடுத்து பண்ணணும். ஓகேங்களா, அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு எரர் வந்துடும். ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா, ஸோ கண்ட்ரோல் இசட் வந்து அன்டு. ஸோ உங்களுக்கு நான் டக்குன்னு பண்ணால் உங்களுக்கு புரியாது. ஸோ உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ கண்ட்ரோல் இசட் கொடுத்தனா வந்து அன்டு, கண்ட்ரோல் ஆர் கொடுத்தனா, ஸோ கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆரா. ஓகே, ஸோ இது ரீடுக்கு தெரியல. ஸோ கண்ட்ரோல் இசட் வந்து அன்டு, இது என்ன வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் எப்படி ப்ரோ நீங்கள் கற்றுக்குறீங்க அப்படின்னா வந்து ஒன்றும் இல்லை, விண்டோவில் போயிட்டு இங்கேயே பாருங்கள், நிறைய கொடுத்துருப்பாங்க ஷார்ட்கட்ஸ் வந்து. ஸோ மேக்ஸிமைஸ் ஆக்டிவ் ஆர் எடிட்டர், ஃபுல் ஸ்க்ரீன் எப்படி மாற்றுறது எடிட்டருக்கு, ஸோ ஜூம் இன் பண்ணுறதுக்கு, ஜூம் அவுட் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி தான். ஓகேங்களா, ஸோ நான் வந்து சூப்பர்மேன்லாம் கிடையாது, எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் நீங்களும் உங்கள் டைமை சேவ் பண்ணுறது இப்படி தான். ஓகேங்களா, ஸோ எப்பவுமே வந்து ஸ்மார்ட் ஒர்க் பண்ண பாருங்கள். ஹார்ட் ஒர்க் பண்ணால் நம்மளுக்கு டைம் அதிகமாகும், ஸோ ஒர்க்கு இதாகும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்மார்ட் ஒர்க் பண்ண பாருங்க. ஓகேங்களா, ஸோ எங்கே கொடுத்துருக்காங்க அண்டு, ரீடு, ஸோ எல்லாத்துலேயுமே இருக்கும். நீங்கள் நெட்டில் கூட போய் சர்ச் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு ஒன்று தெரியல வரல அப்படின்னா வந்து நீங்கள் தேர்றது தப்பே இல்லை. ஸோ நோ ப்ராப்ளம். ஓகேங்களா, ஸோ ஹவு டு ரீடு இன் எக்லிப்ஸ். ஓகேங்களா, ஸோ எக்லிப்ஸ் ஐடிஇ ஸோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கான ஷார்ட் இருக்குமோ அது வரும். ஓகேங்களா, ஸோ பார்த்தீங்களா, கண்ட்ரோல் இசட் டு அன்டு, கண்ட்ரோல் ஒய் டு ரீடு. ஸோ நான் கண்ட்ரோல் ஆர்னு கொடுத்தா ஒய் தான் வந்து ரீடுவோம். இப்போ பண்ணி பார்ப்போமா, நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமா. ஸோ இப்போ கண்ட்ரோல் ஆர் கொடுத்தா என்ன வரணும், என்னப்பா வரல, கண்ட்ரோல் ஒய் வந்துச்சு. பார்த்தீங்களா, கண்ட்ரோல் ஒய் கொடுத்தா மறுபடியும் வருது. பார்த்தீங்களா, ஸோ இது வந்து அப்போ ரீடு பண்ணிக்கிற கண்ட்ரோல் இசட் டு அன்டு. ஒருத்தன் உருவாக்குறான், ஒருத்தன் அழிக்கிறான். ஸோ இது மாதிரி தான் கண்ட்ரோல். ஸோ எல்லாத்துலேயுமே எடுத்திங்கன்னா வந்து இந்த அன்டு ரீடு வந்து இருக்குங்க. ஸோ கேன்வாலேருந்து எல்லாத்துலேயுமே இருக்கும். இது என்ன மாதிரி பார்த்தீங்களா, அது திடீர்னு நான் என்ன பண்ணுறேன், டெலிட் பண்ணிடுறேன். அது எப்படி நான் கொண்டு வரது மறுபடியும். ஸோ நான் அன்டு ரீடு வச்சு தான். ஸோ எல்லா ஐடியிலுமே வந்து இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதை பார்த்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம கோட் எழுதும் போது இந்த மாதிரி வந்து ஒரு அன்டு ரீடு வைக்கணும் அந்த மாதிரி. ஓகேங்களா, ஸோ இப்போ உங்களுக்கு கமெண்ட்ஸ் என்ன புரிஞ்சிருக்கும், சிங்கிள் லைன் என்னன்னு புரிஞ்சிருக்கும், மல்டி லைன் கமெண்ட்ஸ் என்னன்னு புரிஞ்சிருக்கும். ஸோ இது எங்கே யூஸ் பண்ணுறது அப்படின்றது முக்கியமாக புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா, ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம என்னென்னலாம் பார்த்துருக்கோம் ஒரு கிளான்ஸ் பார்த்துருமா. ஸோ வந்தவொடனே வந்து பழைய வீடியோஸு பழைய பற்றி பேசணும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங்னா என்ன, இன்டிஜர்னா என்ன, ஸ்ட்ரிங் எப்படி டிக்ளேர் பண்ணணும், ஸ்ட்ரிங்குக்கு எத்தனை கோட்ஸ் யூஸ் பண்ணணும், எத்தனை கோட்ஸ் யூஸ் பண்ண தப்பு வரும், அந்த மாதிரிலாம் பார்த்துருப்போம். இன்டிஜர்ஸ்னா என்ன, அது நம்பர்ஸ்னு சொல்லுவோம், 1 2 3 4 பார்த்துருப்போம். கேரக்டர்னா எப்படி. ஸோ கேரக்டர் மட்டும் நான் பண்ணி காட்டல, அடுத்த வீடியோ நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, இந்த இடத்த பார்ப்போம், அதை பற்றி நம்ம வரும்போது பார்ப்போம். ஃப்ளோட்னா என்ன, டபுள்னா என்ன, டேட்டா டைப்ஸ் அந்த ஒரு பேரை யூஸ் பண்ணியிருப்போம். அப்புறம் கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் லைன் இருக்குது, மல்டி லைன் இருக்குது. மல்டி லைனில் எப்படி டிக்ளேர் பண்ணுவோம் அப்படின்னா வந்து /* அதுக்கப்புறம் இன்னொரு கண்ணு, அதுக்கப்புறம் // இந்த மாதிரி கண்ணு மாதிரி நினச்சிக்கோங்க. இதுக்குள்ளே நீங்கள் என்ன வேணால் ரைட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து மல்டி லைன் கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ 2 இல்லை அதுக்கு மேற்பட்ட லைன்ஸை வந்து மல்டி லைன். ஓகேங்களா, ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் லேர்ன் பண்ணிட்டாலே ஓரளவுக்கு நீங்கள் ரெடி தான். ஓகேங்களா, ஸோ நீங்கள் வந்து ஒரு 35% ஆஃப் கோடிங் வந்து நீங்கள் லேர்ன் பண்ண மாதிரி தான். இந்த விஷயமே நான் சொன்ன விஷயம் வரைக்கும் நீங்கள் கற்றுக்கினீங்க தான். ஓகேங்களா, ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நம்ம அடுத்த 2 பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து யாருன்னா ப்ரோக்ராமிங் கற்றுக்கணும், ரொம்ப ஈஸியாக ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, ஸோ நான் வந்து ஈஸியாக கற்றுக்கணும், அதுக்கு ஒரு நல்ல சேனல் சொல்கிறேன் அப்படின்னா வந்து அவனை மறக்காமல் ஷேர் பண்ணிருங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கைஸ், பாய்.